வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, உதயநிதிக்கு வந்த சிக்கல் அப்படிங்கிறது முதல் செய்தி. இந்த தலைப்பை பார்த்தோன்னே அதிமுக பாஜகவை சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கினாராமே. பட்ஜெட் வாசிக்கும்போது திடீர்னு தூக்கம் வர மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்களை சிலர் ஷேர் பண்ணுறாங்க. இது ரிலேட்டடான நியூஸா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அது ரிலேட்டடான நியூஸ் கிடையாது. நியூஸ் எதை பற்றினா, சமீபத்தில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. தமிழகம் சார்பாக நேஷ்னல் கேம்ஸ்க்கெலாம் போய் ஜெயிச்சிருப்பாங்களே பிளேயர்ஸு, SDATயில் தங்கி விடுதியில் தங்கி படிக்கிறாங்களே, அவங்க கூடலாம் கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு. அப்போது ஒரு விளையாட்டு வீரர், ஒரு மாணவர் ஒரு கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட முன் வச்சிருக்காரு. என்னென்னா, SDAT மாணவர் விடுதியில் ஏசி ஃபெசிலிட்டி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அதாவது SDAT அப்படின்னா என்ன? ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், SDAT. அவங்க மாநிலம் முழுவதும் 20லேருந்து 30 மாணவர் விடுதிகளை நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல்லே தங்கி ஸ்கூல் போவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ப்ராக்டிஸு, ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் வழங்கப்படும். விளையாட்டுத்துறையில் சாதிப்பதற்காக இந்த SDAT செயல்பட்டு வருது. அந்த ஹாஸ்டலில் ஏசி ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு மாணவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு உதயநிதி சொன்னது தான் டிபேட்டாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து எனக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டால் நான் போடும் முதல் கையெழுத்து SDAT மாணவர் விடுதிகளில் ஏசி வசதி செய்து தருவது தான். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து SDAT விடுதிகளில் ஏசி ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி தரது தான் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரா? இதுதான் பஞ்சாயத்து. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. மொத்தமே தமிழகத்தில் 20லேருந்து 30 SDAT மாணவர் விடுதிகள் தான் இருக்குது. அதில் ஏசி ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி தருவதற்கு எவ்வளவு செலவாயிட போகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு? அதுவும் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஈஸியாக சர்வசாதாரணமாக ஒரு கையெழுத்து 5 நிமிஷத்தில் சைன் போட்டால் ஏசி ஃபெசிலிட்டி வந்துடும். இப்போ பண்ணாமல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் முதல் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு பாஜக அதிமுக கேள்வி எழுப்ப இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மகாராஷ்டிரா பிஜேபி கவர்மெண்ட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 5% இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து செய்திகளை பார்க்க முடியுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்காக தான் தமிழகத்துக்கு தப்பி தவறி கூட NDA உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு இதனால தான் சொல்கிறோம். பாருங்கள், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது சம்மந்தமாக நம்ம தேடி பார்க்கும்போது முதல்ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது. ரிலீஜியன் பேசிஸில் ரிசர்வேஷன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் உறுதிப்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? 2014 காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. இஸ்லாமியர்களுக்கு கல்வி நிலையங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வராங்க அவசர சட்டமாக. இதில் உண்மை என்னென்னா, இந்த அவசர சட்டம் காலாவதியாகிய 11 வருடங்கள் ஆயிடுச்சான். 11 வருடங்கள் காலாவதியாக தான் இருக்கான். ரிசர்வேஷன் வழங்கப்படலை லாஸ்ட் 11 இயர்ஸாக. இத்தனை வருடங்களாக காலாவதியாக இருக்கே, எதுக்கு காலாவதி ஆகிட்டு ரத்து பண்ணிடலாம் பர்மனண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவர்மெண்ட்டு 11 வருடங்கள் காலாவதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. உடனே முதல்வர் பார்த்துக்கோங்க, இதுதான் NDA அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தினதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இப்போ பாஜக சர்க்கார், இதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி அமைச்சாங்களே, கூட்டணி அமைச்சு உத்தவ் தாக்கரே முதல்வராகலாம் இருந்தார். அப்போது இதை நடைமுறைப்படுத்தியிருக்கலாமே, ஏன் அந்த காலாவதியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணாங்க? காலாவதியாக இருந்த ஒன்றை அதிகாரப்பூர்வமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. இது நார்மலான ஒரு நடைமுறை. உடனே தமிழக மீடியாக்கள் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அவங்க வழக்கம் போல் இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி விட, அந்த ஃபேக் நியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு திமுகவுடைய தலைவர்கள் இப்படி பதிவிடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க. இது 2. மூணாவது, மமதா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க தேர்தல் வரப்போதில் வெஸ்ட் பெங்காலில் என்ன தெரியுமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, இங்கே திமுக பண்ணுறாங்கல்ல அது மாதிரி அங்கே. மூணாவது, இங்கே திமுக எப்படியோ அங்கே திரிணாமுல் காங்கிரஸ்,
இங்கே திமுக பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களே, அதே மாதிரி மமதா பானர்ஜியும் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பிஜேபி மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா, ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும், மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையே மாற்றுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சது கூட வாங்கி சாப்பிட முடியாது, அதுக்கு தடை விதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மமதா பானர்ஜி அங்கே வெஸ்ட் பெங்காலில் பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க. இது என்ன புது புரளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பலர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.